உங்கள் முதலீட்டை மதிப்புமிக்கதாக மாற்றப் போகும் வேல்யூ முரளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பகுதி வேல்யூ டாக். பிலிப் ஆர்த்தர் ஃபிஷர் எழுதிய காமன் ஸ்டாக்ஸ் அண்ட் அன்காமன் ப்ராஃபிட்ஸ் புத்தகத்தை குறித்த ஒரு உரையாடல். ஏற்கனவே இதோடைய 2 பகுதிகள் வெளியாக இருக்குது. அதை பார்க்கலன்னா லிங்க் இங்கே மேலே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 3வது பகுதியில் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிலிப் ஃபிஷர் எந்த நிறுவனங்களை வாங்கலாம், எந்தெந்த குணங்கள் இருக்க நிறுவனங்களை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த 15 கல்யாண குணங்களும் இருந்தால் அந்த நிறுவனத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதிகமான லாபத்தை சம்பாதிக்க முடியுன்றது ஃபிஷருடைய வாதம். அதில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து குரூப் பண்ணி நாங்கள் இந்த டிஸ்கஷனுக்காக எடுத்திருக்கோம். முதல் 3 பாயிண்ட்டை சேர்த்து ஒரே குரூப்பாக பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த 3 பாயிண்ட்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதில் முதல் பாயிண்ட், ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் தான் தயாரிக்கிற ப்ராடக்ட் தற்காலத்துக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கா, ஃப்யூச்சருக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குமா, அந்த டிமாண்ட் சஸ்டெயினபிளாக இருக்குமா, தொடர்ச்சியாக அதனுடைய விற்பனை அதிகமாகிக்கிட்டே இருக்குமா, அதன் மூலமாக வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் அதிகமாகிட்டே இருக்குமா அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட். இது குறித்து உரையாட நம்முடன் இணைந்திருப்பவர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம். ஸோ ஃபிஷரோட புத்தகத்தின் 2 பகுதியில் நம்ம உரையாடிட்டோம். இந்த 3வது பகுதியில் அவர் சொல்கிற அந்த 15 முக்கியமான பாயிண்டில் முதல் பாயிண்ட் என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன். இது குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன ஸ்ரீராம்? இவர் எழுதின காலகட்டத்தில் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருந்தாலும் அவ்வளோ ஜாஸ்தி இல்லை. இப்போ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் சொல்லுவோம். ஒரு ப்ராடக்டோட லைஃபே ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்படி இருக்கிறச்சே அது எப்படி இந்த காலகட்டத்துக்கு பொருந்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி தான். ஒரே ப்ராடக்ட் எப்படி ஒரு 30 வருஷத்துக்கு வரும் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் ஒரு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளே 15லேருந்து 18 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிருது. ஒரு கம்பெனியோட லைஃப் சைக்கிளே 18லேருந்து 18 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கத்தை நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் இந்த ப்ராடக்ட்லாம் தேடுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இதுக்கு ஃபிஷரே ஒரு எக்ஸாம்பிளையும் சொல்கிறாரு. உதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க தொலைக்காட்சி பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 வருஷம் முன்னாடி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சிஆர்டி கேத்தோட் ரே டியூப் டெலிவிஷன் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது கலர் டெலிவிஷனாக மாறிச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளாட் டெலிவிஷனாக மாறிச்சு. அதுக்கப்புறம் எல்சிடி, எல்இடி, இன்றைக்கி செவுத்தில் மாட்டி தொங்க விடுற அளவுக்கு கேலண்டர் மாதிரி மாற்றுற அளவுக்கு டெலிவிஷன் வந்தாச்சு. ஸோ ப்ராடக்ட்னா ஒரு டெலிவிஷன் தான். ஆனால் அதுக்குள்ளே நடந்த டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை எந்த நிறுவனம் சரியாக உள்வாங்கி அந்த மாதிரியான தொலைக்காட்சிகளை தயாரிக்கிறாங்களோ அவங்க சந்தையில் இருப்பாங்க. இது ஃபிஷருடைய எக்ஸாம்பிள்லேருந்தே நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த புள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்டில் இன்னும் 2 முக்கியமான பிரிவுகள் கீழே ஃபிஷர் கம்பெனிகளை வகைப்படுத்துகிறாரு. ஒரு பாயிண்ட் ஃபார்ச்சுனேட் அண்ட் ஏபிள். அந்த கம்பெனி அதிர்ஷ்டமான கம்பெனி, கூடவே ஒரு ஏபிளான மேனேஜ்மெண்ட் இருக்காங்கன்றது ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் ஃபார்ச்சுனேட் பிகாஸ் தே ஆர் ஏபிள். மேனேஜ்மெண்ட், திறமையான மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால அந்த கம்பெனி அதிர்ஷ்டம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த முதல் பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஷனுக்கு முதல்ல எடுத்துக்கலாம். ஃபார்ச்சுனேட் அண்ட் ஏபிள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் ஸ்ரீராம்? அவர் இது குறித்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அவர் அலுமினியம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பற்றி சொல்கிறாரு. அந்த கம்பெனி ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்குது. அவங்க அலுமினியம் தயாரிப்பில் முன்னோடியாக இருக்காங்க. அப்போது அதிர்ஷ்டவசமாக என்ன ஆகுதுன்னா, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால அப்போ ஏர்க்ராஃப்ட் இண்டஸ்ட்ரி ரொம்ப பூமாக இருக்குது. அப்போது அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி இவங்க கம்பெனியை வளர்ச்சியும் அடைஞ்சிக்கிறாங்க. அதாவது இந்த கம்பெனி திறமையாக இருக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதை தான் அவங்க ஃபார்ச்சுனேட் அண்ட் ஏபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, கம்பெனி சரியான ஒரு எக்கனாமிக் சைக்கிளில் அலுமினியம் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த எக்கானமிக்கு அலுமினியம் நிறைய தேவைப்படுது. அதை கரெக்டாக அந்த மேனேஜ்மெண்ட் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபார்ச்சுனேட் பிகாஸ் தே ஆர் ஏபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் ஸ்ரீராம். ஃபிஷரே ஒன்று சொல்கிறாரு. ஃபிஷர் என்ன சொல்கிறாருன்னா, மோட்டரோலா பற்றி சொல்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம 2Gலேருந்து தான் பார்த்துருக்கோம். அவர் 1G ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷனுக்கு இது பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு ஃபோனுக்கு இருக்கிற ஒரு போலீஸ் யூஸ் பண்ணுற ரேடியோவோ இல்லை ஒரு கேப்ஸ் யூஸ் பண்ணுற ரேடியோவோ அதுதான் அவங்க முதல்ல தயாரிச்சுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அது சார்ந்த சில நிறுவனங்கள் ப்ராடக்ட்டுக்கு போனாங்க. ஏன்னா ஒரு டெலிஃபோனுக்கு போனாங்க, அதுக்கப்புறம் மொபைலுக்கு போனாங்க. அதே மாதிரி செமிகண்டக்டர் சிப் கூட ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ஹியரிங் எய்ட் ரிலேட்டடாக பண்ணாங்க. அதாவது என்னென்ன, அவங்க ஒரு ஏபிள் மேனேஜ்மெண்ட்
நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை தேடினாங்க. எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கிடைச்சிதோ, எந்த இடம் வந்து லக்கின்னு மற்றவங்களுக்கு இருக்கோ அந்த இடத்துக்கு முன்னாடியே அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருந்ததுனால அவங்க அதை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ வந்து மோட்டோரோலா கம்பெனியோட நிர்வாகம் வந்து திறமையான நிர்வாகமாக இருந்ததால் நாங்கள் வெறும் 1G ஒயர்லெஸ் ஃபோன் மட்டும் தயாரிக்க மாட்டோம், அது தொடர்புடைய அடுத்தடுத்த கட்டங்கள் செல்ஃபோன் நீங்கள் சொல்கிற மாதிரி செமிகண்டக்டர் சிப்பு, ஹியரிங் எய்ட். ஆக்சுவலாக ஃபிஷர் சொல்லும் போது ஹியரிங் எய்ட் கம்பெனியை அவங்க தயாரிக்கிற மாதிரி ஆரம்பிக்கல, ஏற்கனவே தயாரிச்சுட்டு இருந்த கம்பெனி அக்வயர் பண்ணி அதை தயாரிப்புலையும் அவங்க ஈடுபட்டாங்க. ஸோ மோட்டோரோலா இன்னைய வரைக்கும் நிலைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஃபிஷர் இந்த புத்தகத்தை 1953 எழுதியிருக்காரு. 70 ஆண்டுகள் தாண்டி மோட்டோரோலா அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது, இன்னமும் இருக்குது, இனிமேலும் இருக்கும். ஏன்னா அவங்க கரெக்டாக எந்தெந்த ப்ராடக்ட்லாம் ஃப்யூச்சருக்கு தேவைப்படுதோ அதில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு இன்னுமே ரெலவெண்ட்டாக இருக்காங்க மார்க்கெட்டில், இல்லையா? இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் கான்டெக்ஸ்டில் ஏதாவது கம்பெனி தெரியுமா? அது மாதிரி உதாரணம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். நம்ம இந்தியாவுடைய மிகப்பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் சொன்னால் டாட்டாஸ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் வந்து ஒரு இடத்துல கவனப்படுத்தியிருந்தார். அவர் சொன்ன விஷயம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. டாடா ஸ்டீல் கம்பெனி வந்து ரொம்ப பழமையான கம்பெனி. அந்த கம்பெனி தான் முதல்ல அந்த ஜாம்ஷெட்பூரில் வந்து துவக்கினாங்க. அந்த டாடா ஸ்டீல் கம்பெனியில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து சம்பளம் போடுறதுக்கே, இந்த மாதம் முடிஞ்சால் அடுத்த மாதம் சம்பளம் போடுறோம் இல்லையா, அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 நாள் ஆகுது. அத்தனை பேருடைய வேலை நேரத்தையும் கணக்கெடுத்து சம்பளத்தை போட்டு அவங்க கொடுக்கறதுக்கே 25 நாள் செலவாச்சு. அப்போ வந்து அந்த டாடா ஸ்டீல் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்த எஃப்சி கோலி அப்படிங்கிறவர் வந்து ஒரு கம்ப்யூட்டரை வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே இறக்குமதி பண்ணுறாரு. அந்த கம்ப்யூட்டர் மூலமாக பஞ்ச் கார்டு சிஸ்டமை உருவாக்குறாரு. அது மூலமாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அந்த காலத்தில் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதே வந்து எங்கேயுமே கேள்விப்படாத பேர். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லாம் இந்தியாவுக்கே ரொம்ப புதுசு. சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி இந்த சம்பளத்தை வந்து ஒரு 4 நாளைக்குள்ளே போடுற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. ஆச்சரியமான விஷயம் இதுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் அந்த கம்பெனி டாடா ஸ்டீலுக்காக சம்பளம் போட உருவாக்கப்பட்டதோ அது ஒரு தனி நிறுவனமாக ஃப்ளோட் பண்ணுறாங்க. அப்போ வந்து டாடா ஸ்டீலோட பேர் வந்து டிஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி. இது வந்து டாடா கம்ப்யூட்டர் சர்வீஸ் அப்படின்னு இந்த கம்பெனியை உருவாக்குறாங்க. இப்போ நம்மலாம் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்னு பார்க்குறோம் இல்லையா, டிசிஎஸ், அதுதான் அந்த கம்பெனி. டிசிஎஸ்ஸை தனியாக வந்து ஃப்ளோட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவின் ஐடியின் ஜாம்பவான் அப்படின்னு சொன்னால் எஃப்சி கோலியை நம்ம வந்து குறிப்பிட முடியும். இதோடைய சுவாரஸ்யமான இன்னொரு முடிச்சு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2008ஆம் ஆண்டு டாடா ஸ்டீல், ரத்தன் டாடா தலைமை கீழே இருக்க டாடா ஸ்டீல் கம்பெனி லக்ஷ்மி மிட்டலுடைய கோரஸ் ஸ்டீலை வந்து அக்வயர் பண்ணுறாங்க. அதை அக்வயர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8000 கோடிக்கு வேல்யூவேஷனில் வாங்குறாங்க. நிறைய முன்மொழிப்புகள் இருந்தது, நிறைய பணம் கொடுக்குறாங்க, இவ்வளோ வேல்யூ அந்த கம்பெனி கிடையாதுன்னு. ப்ளஸ் ஸ்டீல் வந்து ஒரு சைக்கிளிக்கல் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பூம்லேருந்து ஒரு கீழ்நோக்கின ஃபேஸை ஆரம்பிச்சிருந்தது, துவங்கியிருந்தது. டாட்டாஸ் வந்து வாங்கின பிறகு அது வேகமாக அந்த ஃபேஸ் வந்து உள்ளே வந்ததுனால எக்கச்சக்கமான நஷ்டத்தை அவங்க சந்திக்க வேண்டியதாச்சு. அந்த நஷ்டத்தெல்லாம் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் மூலமாக வந்த டிவிடெண்டை வச்சு தான் ஈடுகட்டினாங்க. அன்னைக்கு டாடா ஸ்டீலுடைய பங்கின் மதிப்பு 1000 ரூபாயிலேருந்து 250 ரூபாய்க்கு இறங்குச்சு. அன்றைக்கி டாடா ஸ்டீலுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, இன்றைக்கி அது 1 ரூபா. இன்றைக்கி கூட அது 200 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அதை தவறாக புரிஞ்சுக்காதீங்க. இன்றைக்கி வந்து 2000 ரூபா கணக்கு அப்படின்னா டாடா ஸ்டீலுடைய பங்கு. அன்றைக்கி 1000 ரூபாயிலேருந்து 250 ரூபாய்க்கு இறங்குச்சு. டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் மூலமாக வந்த டிவிடெண்டை வச்சு தான் அந்த கம்பெனியை தூக்கி நிறுத்தினாங்க. ஸோ ஒரு கம்பெனிக்கு சம்பளம் போட உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனியே பின்னாடி அதே கம்பெனியை தன்னுடைய திறமையான நிர்வாகத்தினால காப்பாத்துச்சு. ஸோ ஃபார்ச்சுனேட் பிகாஸ் தே ஆர் ஏபிள். ஒரு ஏபிள் மேனேஜ்மெண்ட் இருந்ததுனால அந்த கம்பெனி தன்னை மட்டும் காப்பாற்றிக்கல, தன்னை சார்ந்த நிறுவனங்களையும் காப்பாற்றுச்சுன்றது ஒரு புல்ல வைக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன். இந்த பாயிண்ட் தொடர்பாக இன்னும் வேறு ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கா? இப்போ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்ட், நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்டை பற்றி தான் நம்ம பார்க்கணும். மோட்டரோலானா நம்ம வந்து ஃபோன் பற்றி இது பண்ணி பார்த்தோம். அதாவது அந்த கம்பெனி தயாரிக்கிற பொருட்களை வந்து எண்டு கஸ்டமர் வாங்கி பயன்படுத்துகிற ப்ராடக்டை நம்ம பார்க்குறோம், B2C கம்பெனிஸ். ஆனால் நிறைய கம்பெனி பெருசாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா B2B இதுவும் ஆகுது. அப்போது அதை எப்படி இது பண்ணுறது? ஸோ B2Bன்றது வந்து ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிற கம்பெனிக்கு இவங்க ஒரு பொருள் செஞ்சு சப்ளை பண்ணுவாங்க இல்லையா. ஏன்னா நம்ம உரையாடல் நம்ம இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தப்போ கூட நீங்கள் ஒரு விஷயத்தை கவனப்படுத்துனீங்க, அதை நீங்களே சொல்லுங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, B2B வந்து நம்ம நினச்சிருக்கோம், அதை பற்றி நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாதுன்ட்டு. உதாரணத்துக்கு நீங்கள் இபைக் வச்சுருக்கலாம், அதோட பேட்ரி எவ்வளோ கொடுக்குதுன்றது வந்து அது வந்து ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் தான். பேட்டரி நீங்கள் வெளில போய் வாங்க போகிறது இல்லை. அவங்க அந்த பேட்டரி நல்லா இருந்ததுன்னா ஓகே, அந்த கம்பெனி ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
இப்போது உலகத்திலேயே பெரிய கம்பெனினா NVIDIA, அதுவுமே வந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் கஸ்டமருக்கு கொடுக்குறதில்ல. GPU ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வர ஃபைனல் ப்ராடக்ட்னா ஒரு ஏஐயோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் கேமோ ஏதோ வர ஃபைனல் ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது உள்ளே போகிறது வந்து ஒரு சின்ன சிப்பு, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க தான் உலகத்திலே பெரிய கம்பெனியாக இருக்குது. ஒரு கம்பெனி கஸ்டமருக்கு டைரெக்டாக சப்ளை பண்ணுறதை மட்டும் பார்க்காம அந்த நிறுவனத்துக்கு ஒரு உதிரி பாகங்கள் சப்ளை பண்ணுற நிறுவனங்கள், இதை வந்து நம்ம இந்த டேர்மில் ப்ராக்ஸி கம்பெனிஸ்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த நிறுவனம் வளரும் போது அதை ஒட்டி இருக்க ப்ராக்ஸி நிறுவனங்கள்லாம் வளரும்ன்றது தான் விதி. NVIDIA வந்து அந்த மாதிரியான ஒரு ப்ராக்ஸி நிறுவனமாக இருந்து இன்னைக்கு உலகத்திலேயே அதிக மார்க்கெட் கேபிடலைசேஷன் கொண்ட முதல் நிறுவனமாக இருக்கிறதுன்றது ஒரு ஆச்சரியமான தகவல் தான். ஸோ இந்த முதல் பாயிண்ட்டை வந்து சுருக்கமாக ஒரு 3-4 பாயிண்ட்டில் நம்ம தொகுத்துக்கலாம். ஃபிஷர் என்ன சொல்ல வராரு அப்படின்னாக்கா, ஒரு கம்பெனி குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் கொண்டிருந்தால் அந்த கம்பெனியோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. 2, அந்த கம்பெனிக்கோட ப்ராடக்ட், அந்த கம்பெனி தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்டு சமகாலத்தில் இல்லாமல் எதிர்காலத்துக்கும் தேவையுள்ள ஒரு ப்ராடக்டாக அந்த கம்பெனி தயாரிக்கிற ஒரு கெப்பாசிட்டியாக இருந்தால் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியும் யாராலையும் தடுக்க முடியாது. அந்த கம்பெனி நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஆனால் அடுத்தடுத்த அவென்யூஸை, மோட்டோரோலா போல் அந்த அவென்யூஸை கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான ப்ராடக்டை தயாரிக்கிற ஒரு கெப்பாசிட்டி உள்ள கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனியோட வளர்ச்சியும் யாராலையும் தடுக்க முடியாதுன்றது ஃபிஷர் சொல்ல வர கூற்று. நண்பர்களே, நீங்கள் வச்சிருக்கிற கம்பெனியில் இந்த முதல் பாயிண்டில் நான் சொன்ன இந்த 3 குணாம்சங்களும் பொருந்தி இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் வெற்றி, நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம இப்போ ஃபிஷர் சொல்லியிருக்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். வணக்கம். இந்த வேல்யூ முறையில் சேனலில் பங்கு சந்தை குறித்தும், பர்சனல் ஃபைனான்ஸ் குறித்தும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறித்தும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் குறித்தும், போர்ட்ஃபோலியோ பில்டிங் குறித்தும் விரிவாக நிறைய வீடியோஸ் வரப்போகுதுங்க. அதே மாதிரி பங்கு சந்தையில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் குறித்து பல வீடியோஸ் போடலான்னு இருக்கிறோம். பங்கு சந்தை எக்ஸ்பர்ட்ஸ் எழுதிய ஆக்கங்கள் குறித்து, அவங்க எழுதிய புக்ஸ் குறித்து நிறைய உரையாடல் வீடியோக்கள் வரப்பொழுது, நாங்கள் இந்த மாதிரியான குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கறதுக்கு உங்களுடைய ஊக்கமும் ஆதரவும் எங்களுக்கு அவசியம் தேவை. இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு எப்படி உந்து சக்தியாக இருக்குமோ அதை மாதிரி இந்த சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுற 1000 பேருக்கு எங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கணும்னு எங்கள் டீம் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த சேனலில் ஃப்யூச்சரில் பல இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வர போகிறோம். அதில் உங்களுக்கு ஒரு முன்னுரிமை, ப்ரையாரிட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், ஆஃபர்ஸாக இருக்கட்டும், டிஸ்கவுண்ட்டாக இருக்கட்டும், இந்த முதல் 1000 பேருக்கு தகவல் முதல்ல ஓடோடி வரும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற எளிமையான கூகுள் ஃபார்மை நிரப்புனீங்கன்னா எங்கள் டேட்டா பேஸில் நீங்கள் இணைஞ்சிருவீங்க. உங்களை ஒரு 10 குரூப்பாக பிரித்து சேனல் குறித்து என்னென்னலாம் முன்னாடி படுக்க போகிறோமோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு தகவல்கள் வந்து சேரும். உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து இணைந்திருக்கலாம். நன்றி, வணக்கம்.